ஹாய், நான் பாஸ்டர் ரோஷன். இன்னைக்கு நாம கிறிஸ்துவத்தில் செக்ஷுவல் சின்னை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்துவத்தில் இந்த வாலிப பிராயத்தில் இந்த செக்ஷுவல் சின்னை பற்றி நம்முடைய சபைகளில் போதகர்கள் பேசும்பொழுது ரொம்ப நேரோ மைண்டடாக அதை கொண்டு போயிடுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இருக்குது. என்ன அந்த நேரோ மைண்டுனா, செக்ஷுவல் சின் என்பது தவறு. வாலிபத்தில் அந்த செக்ஷுவாலிட்டி அது ஒரு சின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தவிர அதிலிருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்றதுக்கான சரியான வழிகாட்டுதலை அவர்கள் சொல்லி கொடுக்க மறக்கிறது தான் இந்த செக்ஷுவல் சின் மூலியமா கிறிஸ்தவ வாலிபர்கள் அதை ஒரு குற்ற மனப்பான்மையாகவே பார்த்து அந்த குற்ற மனப்பான்மைக்குள்ள அந்த குற்ற உணர்வுக்குள்ள சிக்கி கொள்றாங்க. நிறைய வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ பிள்ளைகள் இந்த செக்ஷுவாலிட்டி அவங்களுடைய வாலிபத்தில் அவர்களுடைய சரீரத்தில் ஏற்படக்கூடிய அந்த செக்ஷுவாலிட்டியை அது சரியாக அணுக முடியாமல், சரியாக டீல் பண்ண முடியாமல், வேர்ல்ட்லி பீப்புள் மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல், கிறிஸ்தவர்களுக்கு என்ற கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது ஒரு சில நேரத்தில் தங்களுடைய சிந்தையை மீறி, நம்முடைய கண்ட்ரோலை மீறி சில காரியங்கள் செய்த பிறகு இது ஹோலினஸ் அப்படின்னு வரும்போது, ரிலீஜியஸ் அப்படின்னு வரும்பொழுது அதை நேரோ மைண்டடாக சுருக்கி, ஒருவேளை வீடுகளில் இருக்கிற தாய் தகப்பனும் அதை ரொம்ப சுருக்கி அவர்களுக்குள்ள அவர்கள் சொல்லுகிற, அவர்கள் செய்கிற காரியங்களினால ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்திடுறாங்க. இல்லைன்னா சபைகளுக்கு ஊழியர்களிடத்துல கூட்டிட்டு போய் அந்த காரியத்தை மறைமுகமா அவங்க கிட்ட சொல்லி அதன் மூலியமா அவர்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, அவர்கள் ஒரு பெரிய பாவியிலும் மகா பாவியை போல சித்தரிச்சிடுறாங்க. இந்த மாதிரி சித்தரிக்கிறதுனால இந்த கிறிஸ்தவ சகோதரர்கள், வாலிபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்திற்குள்ள போயிடுறாங்க. they feel like they are little than others. அதாவது மற்றவர்களை காட்டிலும் தங்களை தாழ்வாக நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. இது இந்த நாட்களில அதிகமா இருப்பது என்பது உண்மை. எனக்கு தெரிஞ்ச சில இடங்களில சில வாலிப பெண்கள், வாலிப மகன்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையில சிக்கி கொள்ளும் பொழுது அவர்களுடைய பெற்றோர் என்னிடத்தில் பேசும் பொழுதோ, அந்த பெண்கள், ஆண்கள் என்னிடத்துல என்னுடைய சகோதரர்கள் பேசும் பொழுதோ, அவர்கள் சொல்லும் பொழுது அவர்களுடைய இருதயத்திற்குள்ள ஒரு பாரம் இருந்துச்சு. என்ன அந்த பாரம்னா, தன்னுடைய பெற்றோர் அதை சரியா டீல் பண்ணாததுனால அவர்களை ஒரு பாவிகளை போல சித்தரிச்சிட்டாங்க தன்னுடைய சொந்த பெற்றோரை. அதே இன்னொரு இடத்துல தன்னுடைய சபைக்கு கூட்டிட்டு போய் தன்னுடைய ஊழியன் இடத்துல அதற்கான ரெமிடியை பார்க்கும் பொழுது, அந்த ஊழியக்காரன் அவர்களுக்கு சொன்ன காரியங்களில இவர்கள் இருதயத்துல என்ன வந்துருச்சுன்னா, தாங்கள் பாவியிலும் மகா பாவிகளை போல சித்தரிக்கப்பட்டதுனால நிறைய நேரத்துல தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாலிப பிராயத்துல நிறைய இடத்துல தலை குனிஞ்சி நடக்கிற அந்த ஒரு குற்ற உணர்வுக்குள்ள தள்ளப்படுறாங்க. எவ்ரி கிறிஸ்டின் யூத் சப்போஸ் டு லேர்ன் திஸ். இந்த செக்ஷுவல் என்ற காரியத்தை டீல் பண்றது என்பது கிறிஸ்துவத்துல ரொம்ப நேரம் இருக்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் உதவும் என்று நினைக்கிறேன். ஹவு டு ஹேண்டில் திஸ், இதை எப்படி நாம ஹேண்டில் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதல் கேள்வி என்னன்னா, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ வாலிபர்கள், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகள் நாம இந்த செக்ஷுவல் காரியங்களிலே நாம ஒருவேளை அந்த வாலிபத்துல, அந்த மாற்றத்துல, சரீரத்தில் ஏற்படுற மாற்றத்துல நாம அதை எப்படி அணுகணும், மற்றவர்களை போல அணுகணுமா, நம்ம எப்படி அணுகணும் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், பைபிள் சேஸ் எனி கைண்ட் ஆஃப் செக்ஸ் இன் யோர் யூத், அதாவது எப்படிப்பட்டதான எந்த வகையான செக்ஷுவல் உறவுகளும் செக்ஷுவல் காரியங்களும் பாவம் அப்படின்னு ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல சொல்லுது. ஆக்சுவலி பைபிளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கணும்னா, ஓல்ட் டெஸ்டிமெண்ட் தான் இந்த செக்ஷுவல் காரியங்களுக்கு கொஞ்சம் நிறைய காரியங்கள் அதில் கொஞ்சம் ஒரு புரிதலை ஏற்படுத்துது. இந்த நியூ டெஸ்டிமெண்ட்ல இந்த செக்ஷுவல் காரியங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. அதற்கான தண்டனை இருக்கு, அந்த காரியங்களுக்கான மன்னிப்பு இருக்கு, அந்த கிரேஸ் என்ற காரியங்கள் இருக்கு. தவிர அந்த ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல அதன் புரிதலை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுடைய
முதல் கேள்வியும் ரெண்டாவது கேள்வியும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவன் என்பதனால நான் இந்த செக்சுவல் காரியங்களில நான் ஈடுபடக்கூடாதா அப்படின்றது. ரெண்டாவது, அப்படி செக்சுவல் காரியங்களே வாலிபத்துல ஈடுபட்டால் அது மிகப்பெரிய கொலை குற்றமா, அது மிகப்பெரிய குற்றமா என்பது. முதல் காரியம் உங்களுக்கு சொல்ல விரும்புற பிப்ளிக்கலி உங்களுக்கு நான் சொல்றேன். என்னன்னா, செக்சுவல் என்பது இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதன் மீதும் டீஃபால்ட்டாக விதைக்கப்பட்ட ஒரு காரியம். செக்சுவாலிட்டி, அந்த உணர்ச்சி அந்த வாலிபத்துல கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். ரெண்டாவது காரியம், செக்சுவல் காரியங்களிலே நாம ஈடுபடுவதனால நாம இந்த உலகத்துல மிகப்பெரிய குற்றவாளிகளாக்கப்படுவது கிடையாது. குற்றவாளிகள் ஆயிர முடியாது. ஆனா ஆனா ஒரு புரிதலை முதல்ல தெரிஞ்சுக்கணும். செக்ஸ் என்பது யாருக்காக, எப்படிப்பட்டவர்களுக்காக படைக்கப்பட்டதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். செக்ஸ் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன். அண்ட் செக்ஸ் என்பது யாருக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, தாம்பத்திய உறவில கணவன் மனைவிகளுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது. இட் இஸ் ஃபார் மேன் அண்ட் உமன், பட் வென் தே ஆர் மேரிட் கப்புள். அவர்கள் திருமண உறவுல இருக்கும் பொழுது அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு 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 அழகான காரியம், ஒரு ஆசீர்வாதம், ஹெவன்லி பிளெஸிங் வந்துட்டு செக்ஸ். அதை ஃபர்ஸ்ட் எல்லா வாலிபர்களும் புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ இந்த புரிதல் வந்துருச்சுன்னா, இப்போ அடுத்த முன்னாடி கேட்ட இந்த 2 கேள்விக்கு உங்களால பதில் உங்களாலேயே கண்டுக்க முடியும், உங்களாலேயே எடுத்துக்க முடியும். அப்போ அந்த மேரேஜ் உறவுல இருக்கிறவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை நாம என்ன செஞ்சிடறோம்னா, மேரேஜுக்கு முன்னாடியே நாம அதை ட்ரை பண்றோம். அப்போ அது தப்பா இல்லையான்றது நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது காரியம், அந்த மேரேஜ் கப்புளுக்காகத்தான், அந்த மேரிட் லைஃப்காகத்தான் தேவன் அந்த செக்ஸ் என்ற காரியத்தை கொடுத்தாரு, அந்த உணர்வை கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அதை நாம் இந்த சின்ன பிராயத்திலேயே, வாலிப பிராயத்திலேயே நாம அதை செய்வதனால அது பாவமா பாவம் இல்லையா என்பதையும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்தந்த காலத்துல அந்தந்த காரியத்தை நிறைவேற்றணும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நீங்க ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது வாலிபனுக்குரிய உணர்வு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குழந்தை பருவமே கிடையாது, இல்லையா? பள்ளி படிக்கும் பொழுது ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கும் பொழுது திருமணமான பெண்ணுக்கான உணர்வு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது தப்பா போயிடும், இல்லையா? அதே போலதான் அந்த நாட்களில திருமண பந்தத்துக்கு பிறகு செய்யக்கூடிய காரியத்தை அதற்கு முன்னமே செய்வது தவறு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க குற்ற உணர்வு அடையக்கூடாது. ஒருவேளை இது இன்ன வரைக்கும் தெரியாமல் இருந்திருந்தா இதை இப்ப தெரிஞ்சுக்குங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இனி அந்த தவறு பண்ணாம உங்களை மாத்திக்குங்க. அப்போ நீங்க கேட்கிற 3வது கேள்வி என்னன்னா, நான் தெரியாம செஞ்சுட்டேன், இல்லைன்னா இது வரைக்கும் இந்த விஷயம் எனக்கு தெரியவே கிடையாது. அப்போ என்னுடைய இந்த குற்ற உணர்வுக்கு நான் நிறைய இடத்துல பாஸ்டர் கிட்ட போனேன், ஜெபம் பண்ணேன். அவர்கள் எல்லாம் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்திட்டாங்க. என் தாய் தகப்பன் கண்டுபிடிச்சிட்டாங்க, என்ன ஒரு பாவியை போல பாக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, எல்லா பாவத்திற்கும் மன்னிப்பு தேவன் தருகிறார். எப்படி தரார்னா, தாவீது என்ற மிகப்பெரிய ஒரு ராஜா செய்த அந்த செக்ஷுவல் பாவத்திற்கு தேவன் மன்னிப்பு கொடுத்தார். அவனை மாத்திரமானா ஓல்டு டெஸ்டிமெண்ட்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள், இந்த செக்ஷுவல் காரியங்களை பைபிள் தெளிவா சொல்லுது. அதனால தான் பைபிள் இஸ் அ ரிலையபிள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரிலையபிள், ட்ரஸ்ட் வர்த்தி, ஹோலி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ மை டியர் பிலவர்ட் பிரதர்ஸ், யூத் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வாலிபத்துல அந்த உணர்வு, காதல், அந்த காமம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரலாம். பட் யூ ஷுட் கண்ட்ரோல் தட் அன்டில் யூ கெட் மேரி. கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. ஸோ திஸ் திங் வில் ஹெல்ப் யூ டு கீப் ஹோலி இன் கிரைஸ்ட். அப்போ குற்ற உணர்வு, தப்பு பண்ணிட்டீங்களா, அந்த குற்ற உணர்வுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒன்றும் கிடையாது. உபவாசம் இருங்க, ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. கட்டாயமாய் தேவன் உங்களுடைய பாவத்திற்கு பதில் தருவார், அதை உங்களை விட்டு எடுத்து போடுவார். அதனால எல்லாரும் உங்களை பேசுறாங்கன்னு சொல்லி நீங்க தலையை குனிய வேண்டாம். இந்த காரியம் இனி உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்காமல் நீங்க பார்த்து கொள்ளணும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த
ஒன் காட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.